மட்டுவில் பன்றித்தளச்சி அம்மன். அம்பாள் குழந்தை வடிவாக காட்சி தருவாவாம். சுட்டிபுரத்தில் கண் பானை, அந்த பானையில் வந்து ஓட்டை வெயிலனில் பகல் வழி போனவரை பார்த்திருந்தாலே பாவம் சட்ட நடவடிக்கைகளை தப்புறதுக்காக அம்மன் வந்து நீ சொல் மலை மலையாக தேங்காய்கள் கொண்டு வாய் பேசாத ஆக்கள் அப்படியே குறைபாடுகள் இருக்கிற ஆக்களுக்கு மட்டுவிலுக்கு மாத்திரம் தனிச்சிறப்பான பசிக்குது. ஒரு 10 விட தர மாட்டீங்களா? அம்மாளாச்சின்னா புதுமை இது தேசிக்கா அப்படி விடணும் சொல்லுண்டு. இப்போ வெக்காலம் குளிர்மைக்கு முட்டி கத்தரிக்காய் ஆட்சியின் புதுமையை சொல்ல உரு சட்டி வடையும் தான் மோதத்தை அவிச்சு பொறிச்சு சோழியான இடத்துல வந்து நிறைய பேர் வெள்ளை கத்தரிக்காயும் வச்சா மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு குறிப்பாக ஒரு திங்கட்கிழமை, அதுலேயும் வந்து பங்குனியில் வரக்கூடிய முதலாவது திங்கட்கிழமை. இந்த கிழமை தான் அம்மன் வழிபாட்டுக்கு மிக சிறப்பாக சொல்லப்படக்கூடிய இந்த நாளில் வந்து மட்டுவில் பன்றித்தளச்சி அம்மன். புலைத்தொழில் செய்யக்கூடிய ஒருவன் வந்து மாட்டை வெட்டி புதைச்சு அந்த பசுக்கொலை புரிந்த பாவத்துக்காக வந்து அம்மனிடம் கேட்டுக்கொள்கிறார். அந்த சட்ட நடவடிக்கைகளை தப்புறதுக்காக அம்மன் வந்து நீ சொல்லு, அது பண்டிகைத்தான் புதைச்சிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னதுக்கு பிறகு அந்த அம்மனுக்கு பன்றித்தளச்சி அம்மன் என்று சொல்லி பெயர் வந்தது. இந்த பங்குனி திங்கள்ல நிறைய பேர் வருவினம், பொங்குவினம், நேர்த்திகளை நிறைவேற்றக்கூடிய அந்த வழிபாடு. இந்த மாசம் என்பது கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாதம். அதனால வந்து அம்மனுக்கு குளிர்த்தி பொங்கல் படையல் செய்தா வந்து இப்படியான நோய்கள் அவற்றிலிருந்து தப்பிக்க முடியும், அல்லது அவற்றை அம்மன் பார்த்துக்கொள்வா என்ற நம்பிக்கையில வந்து நிறைய பேர் சொல்லினோம். இந்த பன்றித்தளச்சில வரக்கூடிய இந்த பங்குனி திங்கள் அந்த பொங்கல்ல வந்து மட்டுவிலுக்கு மாத்திரம் தனிச்சிறப்பான முட்டி கத்தரிக்காய், அது இஞ்ச மாத்திரம் தான் விளையும், அந்த சுவையும் தனியா இருக்கும். பொங்கல் செய்து மடை பரவி வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டியல் இன்றைக்கு என்ன நடக்குது அப்படின்றத வந்து இந்த காணொலியில பதிவு செய்கிறேன். அம்மன் கோயிலுக்கு வரக்கூடிய அந்த முன்புற பகுதி இது பல பேருக்கு பரிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி வாசலையை வந்து அர்ச்சனை கடை, அது வந்து கிடுகுல செஞ்ச அர்ச்சனை கடை வேஞ்சி வச்சுக்கிறேன். நிறைய பேர் யாசகத்துக்காகவும் ஏனைய விஷயத்துக்காகவும் இந்த விழிப்புணர்ந்தெல்லாம் வந்து அந்த நிதி சேகரிக்கிற நடவடிக்கை, அதை விட வந்து கற்பூரம் உள்ளிட்ட விஷயங்கள் பூசையெல்லாம் உள்ளுக்கு ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாக வந்து இந்த முதலாவது கிழமை கொஞ்சம் பெருசாக ஜனம் இல்லை என்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிவினோம். ஆனால் முதலாவது கிழமையே நிறைய பேர் வந்து பொங்கினோம். எப்படி இந்த அம்பாள் காட்சி தருகிறாள் அவனோட கோபுரம். இப்போ வந்து பாலஸ்தாபனம் நடந்து இந்த கோயிலினுடைய கட்டுமான வேலைகள் எல்லாம் உட்புறமாக நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த வருஷம் வந்து இந்த பாலஸ்தாபனம் நடந்ததுக்கு பிறகுதான் இந்த பங்குனி திங்கள் வந்தது. இவ்வளோ பேர் முன்பக்கத்தில் நினைக்கிறேன் மிக நீண்ட வரலாற்று பாரம்பரியம் கொண்டிருக்கக்கூடிய அல்லது அருட்சிறப்புமிக்க ஒரு கோயிலாக இந்த கோயில் இருக்குது. மூலஸ்தானத்துக்கு பின்னால் வந்து ஒரு செப்பேட்டில் வந்து இது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து நான் ஏற்கனவே கடந்த முறை சொன்னான். அது இந்த கோயிலில் இருக்குது. இப்பவும் எல்லா கோவிலுக்குமே வருவார். அந்த கலை என்ற ஒரு விஷயம் அந்த கையில் வச்சிருக்கக்கூடிய கம்பியால் தனக்கு தானே வந்து தாக்கி கொள்வார். யாழ்ப்பாண குடாநாட்டில் மாத்திரமல்ல உலகம் பூரா பிரசித்தி பெற்ற ஒரு அம்மனுக்குரிய ஆலயமாகத்தான் இந்த கோயில் சொல்லப்படுது. அது யாழ்ப்பாணத்தினுடைய தென்மராட்சி பகுதியில் அமைந்திருக்குது. அதுலேயும் குறிப்பாக மட்டுவில் என்று சொல்லப்படக்கூடிய இயற்கை எழிலோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த இடம். அதுலாம் பாருங்க, கண் பானை, அந்த பானையில் வந்து ஓட்டைகள் இருக்கும், அதில் வந்து கற்பூரச்சட்டி எடுத்து வழிபடுற அந்த விஷயம்ன்றது. இந்த கோவிலை பொறுத்தவரையில் தென்மராட்சியில் சாவகச்சேரி புத்தூர் வீதியில் இருக்கக்கூடிய மட்டுவில் என்ற கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்குது. இந்த கோயில் 1750ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டதாக இந்த ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்துக்கு பின்புறமாக பித்தளையில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துகள் இதற்கு சான்று பகர்கிறது. இந்த ஆலயத்துக்கு வருகை தருகிற அடியவர்கள் நீராடுவதற்கு வசதியாக தெற்கு பக்கத்தில் 100 அடி நீளம் அகலம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீர்த்தக்கேணி பெரிதாக இருக்கிறது. இங்கே வந்து பொங்கல் பொங்கி அம்பாளுக்கு படைத்து வருகிற அடியவர்களுக்கு வழங்கி இஷ்ட சித்திகளை பெற்றுக்கொள்வது என்பது சிறப்பான விடயமாக இருக்குது. இந்த கண் பானையில் வந்து தீபமேற்றி கற்பூரச்சட்டி எடுத்து அந்த வழிபடுற அந்த விஷயம் இருக்கும். அதே மாதிரி பின்னுக்கு பொங்கி படையல் செய்யக்கூடியவர்கள், அது பொங்கி வழிபடக்கூடியவர்கள் அம்பாளுக்கு இதில் கொண்டு வந்து தான் அந்த படையலை செய்வினோம். பாருங்கள், நிறைய பேர் படையல் செய்து விடக்கூடிய அந்த விஷயம்ன்றது இதில் வந்து படையல் செய்துட்டு அப்படியே இதில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அதை கொடுத்து பகிர்ந்து அம்பாளுடைய பிரசாதமாக அதையெல்லாம் வழங்குவினோம். அதே மாதிரி இந்த பங்குனி திங்களில் இந்த கஞ்சி கொடுக்குற அந்த மரபும் வந்து சிறப்பானது. என்னன்னு சொன்னால் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு பால் கஞ்சி காய்ச்சி கொடுப்பினோம். அது கூட அம்மனுக்கான நேர்த்தி ஆர்டரை பேர் செய்வினோம். மருத்துவ காரணங்கள் நிறையவே இருக்குது. இது சிரட்டையில் கஞ்சி குடிக்கின்ற விஷயம் பாருங்க. அம்பாள் இந்த மட்டுவில் பகுதியில் வந்து இயற்கை வனப்பு நிறைந்த கிராமத்தில் உறைந்து பல அற்புதங்களையும் அருளாட்சிகளையும் வழங்கி வந்ததாகலாம் வரலாறு சொல்கிறது. இந்த கோயிலில் வந்து
பறையடிக்கிற பக்தன் ஒருவர் குலத்தொழிலாக இருக்கக்கூடிய புலை தொழிலை செய்து வந்திருக்கக்கூடிய வேளையில வந்து அவன் எறிந்திருக்கக்கூடிய கூறிய ஆயுதம் இலக்கு தவறி அல்லது திருவருட்செயலா வந்து பசு ஒன்றின் மீது பட்டிருக்கிறது. அதனால வந்து அந்த பசு உடனடியாகவே துடி துடித்து இறந்து போனது. அம்பாள் மீது அளவற்ற பக்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பக்தன் அதுக்கு வருந்தி தான் தெய்வத்தினுடைய துணை இருக்கிறது என்ற துணிவோடு வந்து அந்த பசுவை வந்து ஆலயத்தினுடைய ஒரு பகுதியில் புதைத்திருக்கிறார். மாட்டு சொந்தக்காரனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. அந்த பக்தன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார். பசுக்கொலை புரிந்த பாதகத்துக்காக தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பயந்து போன அந்த பக்தன் அபயம் அளிக்கும்படி அம்பாள்கிட்ட கேட்டிருக்கிறார். அன்றைக்கு இரவே வந்து கனவில முதிய விதவை கோலத்தில் வந்துடக்கூடிய அம்பாள் நாளையத்தில் நீ அதில் வந்து பன்றி எச்சங்களை தான் புதைத்தாய் அப்படின்னு சொல்ல சொன்னதாகவும், அடுத்த நாள் வந்து மாட்டுத்தலை புதைக்கப்பட்ட இடத்துல வந்து பன்றித்தலையே கிடைத்ததாகவும், அதனால தான் இந்த அம்பாளுக்கு பன்றித்தலைச்சி என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் வந்து மரபு கதைகள் சொல்கிறது. 1750ஆம் ஆண்டில் இருந்து வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய இந்த கோயில் இன்றைக்கு பிரம்மாண்டமான ஒரு கோவிலாக காட்சி தருகிறது. இது மாத்திரமல்ல, இன்னும் நிறைய அற்புதங்கள் நினைச்சு வழிபட்டு நேர்த்தி செய்கிற அவைகளுக்கெல்லாம் வந்து நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கும் என்றது வந்து நிறைய பேர்கிட்ட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாகவும் அம்பாள் மீது அளவற்ற பக்தியும் கருணையும் கொண்ட ஒரு நிகழ்வாகவும் எல்லாவற்றையும் மாற்றம் பெற செய்திருக்குது. மலை மலையாக தேங்காய்கள் கொண்டு குவிக்கப்படுது. அதை சிதறு தேங்காய் அடிக்கிறது தான் பல பேர் நேர்ந்திருப்பினம். அதை விட வெவ்வேறுபட்ட நேர்த்திகள் அம்பாளுக்கு தாய்க்கு செய்யக்கூடிய அந்த வழிபாடு. குறிப்பாக இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னால், கிழவி என்று சொல்லி எல்லாரும் சொல்லுவேன். ஏன்னா அவன் வந்து கிழவி இடத்துல வந்தான், இந்த இடத்துல தான் வர்றேன், எனக்கு ஒரு கோயில் கட்ட அப்படின்னு சொல்லி சொன்னதுனால வந்து செல்லமாகவும் அன்பாகவும் உரிமையோடையும் எல்லாருமே வந்து கிழவி அப்படின்னு சொல்லி தான் சொல்லிக்கலாம். ஆச்சின்ற கோயில் பசிக்குது. ஒரு 10 வடை தர மாட்டீங்களா? 10 வடை தாங்க அவன். பழம் பிடிக்கல, உண்மையா பிடிக்கல 10 வடை தாங்க அவன். 10 வடை தாங்க அவன். இப்ப வேணும். மட்டுவில்ன முட்டி கத்தரிக்காய் திங்களில் சிறப்பாக என்ன முந்தி கூடவே அந்த வெக்க காலத்துலன்றது மற்ற அந்த நேர்த்தி கடனில் கூட அம்மன் தெய்வம் தானே கூடுதலான இது பட் கண்ணகி அம்மன் இதில் சரியான தூர இடங்கள்ல எல்லாம் இங்கே வந்து செய்யக்கூடிய அந்த இதாக இருக்குது. நேர்த்திகளில் நினைந்த காரியம் சித்தி அடைகிற அந்த நேர்த்தியோட விரைவினம், மற்றது அந்த நோய்வாய் அந்த மற்ற அந்த பிள்ளை செல்வங்கள் பல்வேறு இதழுக்காண்டி நேர்த்தி கடன் வச்சு இங்கே வந்து எல்லா திசையிலேருந்தும் வருவேன். இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வெளிகாமங்க மாதகள் இங்கேருந்து இங்கே கிளாலி சைட்டுகளில் இருந்து அப்போ வடமராட்சி இங்கே தீவிர சைட்டில் கூட இங்கே இந்த கோயிலுக்கு வந்து செல்றதுக்காக அவ்வளோ அம்மன் புதுமையானவன். அது என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் அது தெய்வத பக்தியோட உணர்ந்தா தான் அப்போ அந்த இது தெரியும். இந்த உள்ளத்தால் உருகி இதென்றால் தான் அந்த தெய்வத்தின் இது தெரியக்கூடிய இருக்காரு பாலிக்கின்றது. வந்து போனவர்கள் தட்டுகளும் பெறதில் இருந்து தெரியுது. அப்போ அப்படியான வந்து சொல்லக்கூடிய இருக்கு. ஏன் இந்த பேர் வந்தது? பன்றி தளர்ச்சி அம்மன்றது பல்வேறு இதில் சொல்லி யாரோட அந்த கதைகள் அந்த இதாக சொல்லினோம். அந்த எங்களுக்கு சின்ன சின்ன 3-4 வயசுலேருந்து இந்த வயசில் அம்மா அப்பாவிலோட வந்து கொண்டதுல நேற்று கடை பன்றி இந்த அந்த வட்டி இதண்டன்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு அந்த காரண இதில் சொல்லப்படுது. அது சரியான இது தெரியல. நீண்ட ஆழமான ஒரு அன்னையம்மன் ஒரு வழிபாடாக இருக்கிற ஒன்றாக இது சொல்லப்படுது. வருஷம் பொங்குவீங்க ஒவ்வொரு வருஷம் வரும். மற்றது நாங்கள் குலசாதம் போட்டும் செய்கிறது. இந்த வருஷம் என்றால் நான் 3வது திங்களுக்கு குலசாதம் போட்டு ஒவ்வொரு திங்களுக்கு வந்து பொங்குவீங்க. ஒவ்வொரு திங்கள் இந்த இதுக்கு பொங்கலாக பொங்குவோம். நீ மற்ற குலசாதம் போட்டு அடுத்தது சிரட்டையில் கஞ்சி எல்லாம் கொடுக்குறது வெக்க தானே கூடுதலாக எங்கள்ட காலநிலை இந்த கூடுதலான இந்த பங்குனி மாதம் உச்சத்தை பங்குனி வெயிலனில் பகல் வழி போனவரை பார்த்துருந்தாலே பாவம்னு சொல்கிற போல இந்த நேரம் அந்த கோயிலின் சிறப்பும் அதோட என்ன செய்யணும்னா கூடியளவுக்கு என்ன செய்யணும்னா அந்த ஆற்றக்கூடியதாகவும் உடல் இதை தீட்டக்கூடியதாகவும் மற்ற அம்மன் இதில் கஞ்சி கொடுக்குறது வளமையான இதாக இங்கே செய்து கொண்டிருக்கணும். சிரட்டைகள் அது பாரம்பரியமான இதில் சிரட்டைகளில் கொடுத்து தண்டு வேணும். மற்றது அநேகமானாக்கள் பக்தி பரவசத்தோடு மற்ற ஆடம்பரங்களாக இருந்தாலும் இங்கே பார்த்தா உண்மையான உள்ளுணர்வோட உள்ள உருகி வந்து செய்கிறத காணக்கூடியதாக இருக்கும். பொங்குங்க, சாப்பிட வரேன். ஓகே. அப்போதே சொன்னான் இந்த கஞ்சி கொடுக்குற அந்த விஷயம் பாருங்க. பெரிய கிடாரத்தில் காய்ச்சி இந்த கஞ்சி வந்து பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. வந்து 3 கிழமை ஆகும். எங்கே இருந்து? சுவிஸ்லேருந்து. என்ன சொல்கிற அம்மலாச்சி? அந்த மாதிரி உங்களோட ப்ரோக்ராம் வாங்கினா அவருக்கு அவங்களோட காய்ச்சினா அது மாதல். ஓகே ஓகே. இந்த ஊர் தானே நீங்கள்? அங்கேருந்து வாரது நான் போகிறேன், கலண்டே போகிறேன். அம்மலாச்சியில் வந்திருக்கோம் போனால் தான் திருப்தி எனக்கு. கும்பிடா செல்லாம். சூப்பர். நான் எல்லாம் வேலைக்கு வந்துட்டேன். வெளியில் என்னண்டு நாங்கள் ஒரு 8 மணிக்கு வந்துட்டோம். பொங்கினது? இல்லை பார்த்துட்டு சந்தோஷம். சந்தோஷம். சரியா? நன்றியா? சரிண்ணா. சரி சரி சரி.
ஏனப்பா இந்த கஞ்சி கொடுக்குறது? கஞ்சி ஏன் கொடுக்குறது இந்த கஞ்சி? கஞ்சி இது அந்த நிற்கிறாங்க வாடா அதை ஏனம்மா இந்த கஞ்சி கொடுக்குறது? கஞ்சி குளிர்மைக்கு அம்மன் பேரால கொடுக்குறது. வருஷம் வருஷம் செய்வீங்களா அப்படி? ஆ, எல்லாரும் இந்த சிரட்டையில் கஞ்சி குடிச்சோன்றத பார்த்தா வாங்கி குடிக்காட்டி அதை ஒரு பத்தியம் விளைஞ்சு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு பால் கஞ்சி அதை சிரட்டையில் குடிக்கணும். இதை போல ஒரு சந்தோஷம் நம்மகிட்ட வந்தால் எல்லாம் சாப்பிட்டு வடிவாக சாப்பிட்டு போகணும். இல்லை குறையில்னு சொல்லக்கூடாது. என்ன விஷயம்னா நம்ம சொன்ன மாதிரி தான் தேசிக்காய் அப்படி விடணும் சுள்ளண்டு. எப்போ வெக்காலம் குளிர்மைக்கு இந்த கஞ்சி நல்ல. அதோட கொஞ்சம் என்ன சொல்ல கூட குறைய சாப்பிட்டா சமைக்காது. அரைத்திரவ உணவுகள் இல்லை அரை இப்படியான சாப்பாடு இலகுவாக சமைக்குது அறிவியல் சொல்லியிருக்கு. இந்த அறிவியல் இப்போ சொல்கிறது மாதிரி சமயம் இப்போ எதை சொல்லியிருக்கு. சிறப்பாக கஞ்சி, இந்த கஞ்சியில் நிறைய இதுகள் நிறைஞ்சிருக்கு. இப்போ வெக்க காலத்தில் எல்லாரும் அந்த தயிரை குடிங்க, மோரை குடிங்க, அந்த இதை வண்டி குடிங்கோ, இளநீர் வண்டி குடிங்கோ, அப்படி பழங்கள் எல்லாம் இது சாப்பிடுங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த அம்மனுடைய இந்த கஞ்சி ஒரு புதுமையானது. இதை குடித்தா இப்போ பெரிய அம்மன் எல்லாம் வருத்தங்கள் வர்ற நேரம் இந்த கஞ்சி தான் குடிக்கணும். ஏன்னா அந்த உடம்பு குளிர்ச்சியாக இருந்து அந்த வெக்கையை தணிக்கிறதுக்கு. ஆனபடியாக நாங்கள் இறைவனுக்காக சாத்தப்பட்ட அவளை உணவையும் உதாசீனப்படுத்தாமல் சிந்தாமல் சிதறாமல் எங்களுக்கு அளவானதை நாங்கள் கொண்டு போகணும், மற்றவர்களும் பெற்று கொண்டு போகணும். பண்டித்தலச்சி அம்மளாச்சி எப்படி புதுமையானவா ஆச்சி. இது எல்லாருமே ஒரு விரதமாக இருந்து இதை நம்பி தாங்கள் ஒரு நேர்த்தியை செய்கிறது. இதில் செய்தா இப்போ அந்த பெரிய பானை வச்சிருக்கிறாங்க, அந்த பானை கண்பானை, அதில் அந்த வாய் பேசாத ஆக்கள் அப்படியே குறைபாடுகள் இருக்கிற ஆக்களுக்கு அந்த பானையில் வச்சு உப்பு அந்த இது போட்டு கற்பூரம் போட்டு வடிவாக அதில் செய்வார்கள். நேர்த்தி வச்சு நாங்கள் இதிலெல்லாம் எங்களுக்கு நிறைவேறணும் என்று நினைத்து கடவுளின் உண்மையான பக்தி பூர்வமாக அவருக்கு நாங்கள் அர்ப்பணமாக அம்மாளாச்சிக்கு இருந்து பண்டிதரச்சி அம்மனுடைய கிருபையை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். எங்களோட பூமியில் எதுவிதமான பிரச்சனையும் இல்லை. எல்லாம் சிறப்பாக நாங்கள் இந்த பூமியில் தரிசனம் செய்து போனாலே எங்களுக்கு எல்லாம் நிறைவாக கிடைக்கும். கொடுக்குற பிரசாதம் எப்படி பெற்றுக்கொள்றதுக்கு முண்டி அடித்து அம்மன்கிட்ட அதை வாங்கிட்டு போகணுன்றது நிறைய பேருடைய அந்த எதிர்பார்ப்பாக இருக்கும். பங்குனி திங்களுடைய முதலாவது பொங்கல் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. அது நடக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த இடத்துல பாருங்கள், இந்த பண்டித்தலச்சி அம்மன் கோவிலுடைய தீர்த்த கேணி இங்கே இருக்குது. குறிப்பாக இந்த தீர்த்தத்தில் தலைமுழுகி பொங்கலிட்டு கோயில் வாசலில் வழிபாடு செய்கிற ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது. இதனால் எல்லா விதமான நோய்கள் நீங்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. வரக்கூடிய எல்லாருமே இந்த கேணியில் குளிச்சுட்டு தான் தங்களுடைய பொங்கல் அந்த நடவடிக்கை எல்லாத்தையும் செய்வினோம். இந்த நேரத்திலையும் நிறைய பேர் பொங்கல் நடவடிக்கை, அதோட மோதகம் இப்படியான விஷயங்கள் அம்மன் படையலுக்குரிய அதெல்லாம் செய்து கொண்டிருப்பினோம். மோதம் முடிச்சுட்டு அது இன்றைக்கு என்ன அந்த பங்குனி திங்களுக்கு இதெல்லாம் செய்கிறது? பங்குனி திங்களுக்கு அது அம்மாளாச்சின்ற புதுமை. இது பண்டித்தலையா மாறினது தான் அந்த அதிண்ட புதுமை. மாட்டுத்தலை பண்டித்தலையா மாறினது. அதுக்கே இந்த பங்குனி திங்களை பொங்கணும். அது அம்மாளாச்சிக்குரிய நாள். அது இது பங்குனி மாதம் திங்கள்லேருந்து வருது. மாதத்தில் இந்த பங்குனி மாதத்தில் வர 4 திங்கள்ண்டா 4 திங்களுக்கும் சனம் இந்த யாழ் மாவட்டத்தில் இருந்து மற்றும் வேறு இடங்கள்ல இருந்து எல்லாம் பொங்கல் பொங்கி தங்களாலான குலசாதம் வச்சு மோதகம் வச்சு வெண் சாதம் கறி வைத்து சில பேர் குடும்பம் தங்களுக்கு விரும்பினபடி செய்து அதில் அந்த முகப்பில் படைத்து தங்கள் குறைகள் அம்பாட்ட சொல்லி வழிபட்டு செல்வார்கள். ஆட்சி எவ்வளோ புதுமையானதா? ஆட்சியின் புதுமையை சொல்ல முடியாது. ரெண்டு அடியவரை எந்த விதத்தில் காப்பாற்றணும் என்று அவர் நினைத்தாவ அந்த விதத்தில் அவள் காப்பாற்றுவா. தன்னோட நம்பி வந்தவர்களை அந்த மாட்டுத்தலையே தான் அந்த அடியவர் மாட்டுத்தலை போலீஸ் அவரை கைது செய்ய போதன்ற உடனே அம்பாள்கிட்ட சரணடைந்து அம்பாள் நீ தான் என்னை காப்பாற்றணும் என்று சொல்லி அவர்கிட்ட சரணடைந்த உடனே அம்பாள் அந்த பண்டித்தலையாக அந்த மாட்டுத்தலையை மாற்றி அமைச்சு கொடுத்தவர். அதுதான் அவள் பண்டித்தலை அம்பாள் இன்று வரையும் இனிமேலும் தொடர்ந்து காலாதி காலமாக அவருக்கு இந்த பேர் மாறாது. இந்த பகுதி மக்களை மற்றது இந்த பகுதியில் இப்போவும் மழை பெய்யும். எங்கே மழை பெய்யாலும் இந்த இடத்துல மழை பெய்யும். மழை கோலம் இருக்குது, மழை தூறல் இருக்கும். ஒரு
ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு அங்கால மழை இருக்காது. நாங்கள் மோட்டர் சைக்கிளில் போய் கொண்டிருந்தா கூட இந்த ஏரியாவில் மழையாக இருக்கும், அங்கால போனால் மழை இருக்காது. அவ்வளவுத்துக்கு ஒரு புதுமையான ஆலயம் இந்த பண்டித்தலச்சி அம்பாள் ஆலயம். இந்த இடத்தால போய்க்க எந்த தடப்பட்ட காரியமாக இருந்தாலும் அம்மாளைக்கு கும்பிட்டு போனால் அந்த காரியங்கள் வெற்றியாகும். மற்ற நடந்திருக்கா உங்களுக்கு? ஆ உங்களுக்கு நடந்திருக்கா அப்படி? சில விஷயங்கள் தடப்பட்டதுக்கு என்ன தடையாக இருக்குன்னு ஜூச்சு கொண்டு போய்க்க இதில் போய் கடந்து போய்க்க அதுக்கான வெற்றியாக கிடைச்சிருக்கு. அவ்வளோ புதுமையானவா? அவ்வளோ புதுமையானவா. இப்போ கல்யாணமாகாத ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் அம்மாளாச்சிக்கு வந்து ஒரு நேர்த்தி கடனை செய்துட்டு அம்மாளாச்சிக்கு ஒரு நேர்த்தி கடனை செய்துட்டு உங்களோட காரியங்களை செய்யுங்கோ, எல்லாம் வெற்றியாக முடியும். அம்மாளாச்சி இங்கே அம்பாள் குழந்தை வடிவாக காட்சி தருவாவாம். சுட்டிபுரத்தில் ஆட்சி வடிவாக காட்சி கொடுப்பா. அப்படியே ஒவ்வொரு இடங்களில் அவ காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். திரியா அம்மன் கோயிலிருந்து புரைக்கடவு அம்மன் கோயில், அதை விட கடைசியாக வற்றாப்பளையில் போய் அவ அமர்ந்து நந்தி கடலோரத்தில் அமர்ந்து 10வது இடத்தில் அமர்ந்து காட்சி கொடுக்கின்றார். அது வைகாசி சாக பொங்கலாக அங்கே நடைபெறும். மிகவும் அற்புதமான ஒரு அம்பாள். அவ நினைத்து கொண்டு இந்த காரியத்தை செய்தாலும் இல்லாத சிறப்பாமை. மற்ற இந்த அடியவர் நேர்த்தி வைத்து சன்னதியிலிருந்து பொடிநடியாக தட்டத்தனியாக நடந்து சென்று வற்றாப்பளைக்கு போய் சேர்ந்தவர். ஜாத்திரியாக வைகாசி சாகத்துக்கு அப்படி காணா போனது. கிடைச்சிட்டு பிறகு அது ஒரு பொருள் உண்டு எனக்கு அந்த வச்ச இடத்த அது தேடி அது இல்லையாண்டே விட்டுட்டான் அந்த பொருளை. அது என்ன மாதிரி ஒன்று சொன்னால் அது வீட்டுக்கு வெளியால் போய் குப்பையோடவே கிடந்தது. அந்த பொருளை காணையிலேண்டு நச்ச உடனேயே அம்பாளாச்சி கூட நேர்த்தி கொண்டு செய்தேன் வெட்டாப்பளை. அவன் ஒரு கண்ணகி அம்மா தான், பண்டித்தலச்சி அம்மாவும் ஒரு கண்ணகி அம்மா தான். அவாக்கு நச்சு கொண்டு அந்த பொருளை தேட பழக்கிட்டது. நான் பொடிநடைய நடந்து வரணும்னு சொல்லி அம்பாளிட்ட அது சம்பவம்னு சொல்லி ஒரு 6 மாதத்தில் நான் அந்த இடத்த நாற்று மாடு போடுவோம்னா அந்த இடத்த துப்புராய் செய்து கொண்டிருக்க வந்த பொருள் ஒரு 15 பவுன் தாலி கொடி காணா போனது. அது வெற்ற கண்ணிலே அம்பிடாமல் இருந்திருக்கு. அது வெட்ட வழியில் ஒரு குப்பைக்கு திருப்பி கிடைச்சிருக்கு அம்பாள் அருளால அந்த பொருள் கிடைச்சிருக்கு. இங்க வந்து கோயில்ல வெள்ளை புக்கையும் வெள்ளை கத்திரிக்காயும் வச்சா ஒரு ருசி கூட அவன் அற்புதம். அப்போ மட்டும் மட்டும்தான் இந்த கத்திரிக்காய் முட்டி கத்திரிக்காய் மற்ற இடம் வைக்கலாம். அவன் வைக்கிறேல அவன் பங்கினி திங்களுக்காக உண்மைக்கு ஒரு அற்புதமாக அவ மாட்டுத்திலே பண்டிலே ஆக்கினவா. என்னன்னு கேட்டா கள்ளன் கொண்டு வந்தான். அந்த வரலாறு கேட்டால் பெரிய இது இல்லை. நல்ல பெருசாக வளர்ந்த ஒரு மருத மரம், அதுக்கு கீழேயே இப்படி சோழியான இடத்துல வந்து நிறைய பேர் பொங்கல் நடவடிக்கையில் இந்த நேரத்தில் மத்தியான தண்டு நேரம் அம்மனுக்கு படைக்கிறதுக்காக இவ்வளவு பொங்கல் என்று பாருங்க. பொங்கல் மாத்திரமல்ல வெவ்வேறுபட்ட பிரசாதங்களும் வந்து அந்த பக்த அடியார்களால் செய்யப்பட்டு கொண்டு இருக்குது. கூட வந்து குலை சாதம் தான் செய்வினம், அம்மனுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி சில பேர் கஞ்சி செய்வினம், ஏனைய விஷயங்களை செய்வினம். குடும்பமாக வந்திருந்து இந்த பொங்கல் நடவடிக்கையில் அவை எல்லாரும் ஈடுபடுவினோம். கோயிலில் எல்லா வீதிகள்லையும் வந்து பரபரப்பாக இந்த பொங்கல் செய்து கொண்டிருப்பினோம். இங்கே பக்கம் வந்து நிறைய பொங்கல், இது இப்போ கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் 2ஆம் 3ஆம் 4ஆம் கிழமையெல்லாம் இன்னும் அதிகமாகவே இது போயிடும். இந்த சுற்றுவட்டம் முழுக்க பாருங்கள் இவ்வளவு பேர் பொங்கல் நடிக்கிறவன்னு சொல்லி. கரண்டில் இருக்கிற அந்த மிச்சத்தை சாப்பிட்ற சுகம் இருக்கே அண்ணன், எது ஒருத்தரும் சாப்பிட்றதுக்காக என்ன மாதிரி அம்மன் என்னவா அம்மனோ அம்மன் எப்போ அருள் பிடிச்சவே அம்மா வந்து நிற்கிறேன். எங்க இருந்து வந்து நிற்கிறேன்னு? அப்படியா? என்ன சொல்லுது பொங்கல் எல்லாம்? பொங்கல் பாருங்க வேர் தொழுது. ஐயா கலைச்சு பிடிச்சி இந்த பொங்கல் கொடுத்துருக்காரு. அதில் ஏதோ அந்த சந்தோஷமே இங்கே வந்த ஒரு சந்தோஷம். எங்கே இருந்து வந்துக்கிறீங்க? ஓகே அம்மலாஜி தான். அம்மாளாச்சி தான். அது என்னது பங்குனி திங்களில் பொங்குறது? அது என்னது? ஒரு விசேஷம், நல்ல தினம் தானே. வருஷம் பாருதா? வருஷம் பாருனாங்க. இன்றைக்கு என்ன செய்துக்கிறீங்க? இன்றைக்கு பொங்கலும் குலசாதம் எல்லாம் கொடுத்து முடிஞ்சு இருக்குது. என்ன இல்லையா கொடுக்க போறீங்க? இல்லையா கொடுக்க போகிறோம். எத்தனை மணி வந்தது? காலை 9 மணிக்கு வந்தோம். பரவாயில்ல சின்ன வேணும். ஓகே நிறைய போக தான் கூடும். அடுத்த கிழமை இன்னும் நிறைய பேர் வழிபாடுகளுக்காக வந்து இந்த பாடலெல்லாம் செய்துட்டு போய்கொண்டிருக்கணும்.
தேடி பார்க்கலாம். எங்களுக்கு இன்னைக்கு அமலாச்சி கூப்பிட்டவா, என்ன தரப்போறா, சோறு எங்கே தரப்போறா, அல்லது என்ன சாப்பாடு தரப்போறான்னு பார்ப்போம். புரு சட்டி வடையும் தான் மோதகத்தை அவிச்சு பொரிச்சு கணக்கு விளையாட்டுல இருக்கு. குலசாதம் கொண்டு வாங்கணும்ப்பா, இவ்வளோ நேரமாக வச்சு கொண்டிக்கிறீங்க. சரியா, இப்படியே போவோமே, போட்டு வரேன். இது வேணுமே சட்டி பிறகு நான் கொண்டு வர மாட்டேன். வாடா டேய். தாங்க அதில் வைங்க. நன்றியா, போயிட்டு வாங்க. எப்படி பொங்கல் எல்லாம் கொண்டு வாங்க, கிடக்கிற முழுக்க கொண்டு வாங்க. முழுக்கலையும் ஒவ்வொரு சட்டியை கொண்டு வாங்க. இதில் படைக்கலையாப்பா, சரிதானே? என்ன சாப்பிட சொல்லி அம்மன் சொல்லிக்கிறா. இப்போ தம்பி சாப்பிட்டு போகல படைசி அவள் இருந்துண்டு சுடுவுது. கரை பொங்கல் எல்லா பொங்கலும் வாங்கோ. குலசோறு ஆச்சி இந்த முத்தத்தில் இருந்து சாப்பிட்றோம். ஆச்சின்னா முன்பீரி என்ன. இந்த வடையில வந்து இந்த வடைக்கு ஒரு இந்த வடையில ஒரு தனிச்சு வைக்க நல்லா முருகி பொரிஞ்ச வடை. கரெக்ட் பாத்தியா, இப்படி ஒரு தங்கச்சி கிட்ட கொடுத்து வச்சிருக்கோம். வர சொல்ல வரமாட்ட நின்ற வர என்ன நடந்த சொல்ல. இவ உளுந்த விட்டுட்டு இவர் என்ன சொன்னவர் வர சொல்ல கோயிலுக்கு. அது என்ன நான் நிதிராக அதை ஒன்றும் கேட்கல. நான் இங்க வந்து வாடிய பார்க்க உளுந்த காண அப்படி அம்மாளாச்சி கூப்பிட்டுருக்குறாங்க. அவங்கள புலப்படி செய்யா எல்லாம் கோயிலுக்கு கூப்பிட்டா வந்து பழகுங்க. நீ அடுத்த முறையில் என்ன திருப்பி சொல்றேன்னா நன்றி சாப்பாடுக்கம்மா, நல்லா இருந்தது. எங்களுக்கு நாமோதான் சாப்பிட்றா இவா. நான் சும்மா அங்கே எடுக்க பண்ணேன். ஏன் பிற வெயிலுக்கு நினைக்கிறீங்க? போட்டு வரட்டே மோதமா நான் போறேன். சொல்லதான் வந்தேன், போட்டு வரேன். சாப்பாடு எல்லாம் உங்க பெருமையை பாருங்க.